வணக்கம் சிம்மராசி நேயர்களே, இது உங்களுக்கான ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு. ஏப்ரல் 31க்கு பிறகு, அதாவது அந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்ச கையோட உங்க வாழ்க்கையில எஸ் அப்படிங்கிற எழுத்துல பெயர் ஆரம்பிக்கிற ஒரு நபரால் யாருமே எதிர்பார்க்காத, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. இது என்ன சம்பவம்? இதனால உங்களுக்கு நன்மையா நடக்க போகுதா இல்ல தீமையா அப்படிங்கறத ரொம்ப ஆழமா நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருஷங்களாவே நீங்க ரொம்ப பெரிய மன உளைச்சலையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வரீங்க. யாருக்காகவோ ராப்பகலா உழைப்பீங்க, ஆனா அதற்கான பெருமையோ பேரோ வேற யாருக்கோ போய் சேரும். எவ்வளவுதான் செஞ்சாலும் குடும்பத்துல ஒரு நல்ல பேர் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு. ராத்திரி தூங்கும்போது பல நாள் யாருக்கும் தெரியாம கண்ணீரோட தான் தூங்கியிருப்பீங்க. வெளிய உலகத்துக்கு பார்க்க சிங்கம் மாதிரி ரொம்ப கெத்தா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள எவ்வளோ வலிகளையும் காயங்களையும் சுமந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமா பண விஷயத்துல நீங்க ரொம்பவே அடிபட்டிருக்கீங்க. நம்பி கடனா கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வராம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்லனா நீங்க யாருக்காவது உதவி செய்ய போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால வந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறிட்டு இருக்கீங்க. சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, கூட பழகிற நண்பர்கள் மத்தியிலையும் சரி, நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் சுத்தமா மறந்துட்டு ஏதோ ஒரு சின்ன தப்புக்காக உங்களை ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி பாக்குற நிலைமையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிக்க காத்துட்டு இருக்கு. இனிமே வாழ்க்கையில யாரையுமே நம்ப கூடாதுன்னு நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா முடிவெடுத்தாலும் மறுபடியும் யாரையாவது நம்பி ஏமாந்துக்கு தான் இருக்கீங்க. உங்களோட இந்த இரக்க குணம்தான் உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியாவே மாறிடுது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. நான் முதலிலேயே சொன்ன மாதிரி எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் மூலமா ஒரு எதிர்பாராத திருப்பு முனை உங்களுக்கு காத்திருக்கு. இந்த நபர் உங்க குடும்பத்துல ஏற்கனவே இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்லனா இனிமேதான் உங்க வாழ்க்கையில புதுசா அறிமுகமாக போற ஒருத்தரா கூட இருக்கலாம். அவங்க யாரு, அவங்களால என்ன மாதிரியான அதிர்வலைகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். சிம்ம ராசியோட இயல்பான குணமே என்னன்னா, எதையும் நேருக்கு நேரா தைரியமா எதிர்கொள்றதுதான். யார் முதுகுக்கு பின்னாடியும் போய் புறம் பேசுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. மனசுல படுறத பளிர்னு முகத்துக்கு நேரா ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுவீங்க. இதனாலேயே உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க மத்தியில எதிரிகள் அதிகம். உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்களை விட தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இங்க அதிகம். உங்களுடைய இந்த நேர்மையான குணத்துக்காகவே இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. அந்த பரிசு தான் இந்த எஸ்ங்கிற நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவம். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் செஞ்ச தியாகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த நிகழ்வு அமைய போகுது. பல நேரங்கள்ல உங்களுக்குள்ள ஒரு கேள்வி தோணி இருக்கும், நமக்கான காலம் எப்போதான் வரும், நம்ம எப்பதான் நிம்மதியா ஒரு மூச்சு விட போறோம் அப்படின்னு. அந்த நிம்மதியான பெருமூச்சு விடுற நேரம் நெருங்கிடுச்சு. உங்களை காரணமே இல்லாம அவமானப்படுத்தினவங்க, உங்களை தப்பா பேசிட்டு விட்டு விலகி போனவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இனிமே இருக்க போகுது. இவங்க ராசிநாதன் சூரியன் எப்பவுமே ஒரு அதிகாரத்தை குறிக்கிற கிரகம். அதனால உங்க பேச்சுல எப்பவுமே ஒரு அதிகாரமும் கம்பீரமும் இருக்கும். ஆனா அதை உங்களை சுத்தி இருக்கவங்க பல பேர் திமிருன்னு தப்பா நினைச்சிருப்பாங்க. நீங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற ஆள் கிடையாது. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நாம இப்படி நேர்மையா இருந்து கஷ்டப்படுறோமேன்னு பல நாள் நீங்க நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்க. அந்த கவலை இனிமே உங்களுக்கு கொஞ்சமும் வேண்டாம். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்துல இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும். இப்போ உங்களுக்கான நேரம் வந்தாச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு வலியும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அந்த பாடங்கள் தான் இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு பெரிய அடித்தளமா இருக்க போகுது. இந்த ஏப்ரல் 31க்கு பிறகு கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. குறிப்பா அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது ஒரு பெரிய வெளிச்சம் உங்க பாதையில வரப்போகுது. அது உங்களோட பண பிரச்சனையை தீர்க்கிற வழியா இருக்கலாம், இல்ல தொழில ஒரு பெரிய மாற்றமா இருக்கலாம். ரொம்ப நாளா உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கவலைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. எஸ் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற அந்த நபர் உங்களை தேடி வரப்போறார். அவர் வரும்போது சும்மா வரமாட்டார். உங்க வாழ்க்கையோட மொத்த தலையெழுத்தையும் மாத்தி எழுதுறதுக்கான ஒரு பெரிய சாவிய கையில கொண்டு வருவார். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னாடி நிப்பீங்க. உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கஷ்டம்னு சொல்லிட்டா உங்க கையில காசு இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது கடனாவது வாங்கி கொடுத்து உதவுற குணம் உங்களுக்கு ரொம்பவே உண்டு. ஆனா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்குன்னு வந்து நிக்க யாருமே இருக்க மாட்டாங்க.
சுத்தி முத்தி பாப்பீங்க, கூட்டமா மக்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா உங்க கவலையை காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி இருக்காது. அந்த தனிமை உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். இனிமே யாரும் நமக்கு தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு நீங்க பலமுறை போயிருப்பீங்க. ஆனா இயற்கை எப்பவுமே ஒரு கதவை சாத்துனா இன்னொரு கதவை கண்டிப்பா திறக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு திறக்கப்பட போற அந்த அதிர்ஷ்ட கதவு தான் இந்த எஸ் என்கிற நபர். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். உங்க தொழில்ல நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லாபத்தை கண்ணில் பாப்பீங்க. இல்லைன்னா ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த ஒரு வழக்கு, ஒரு பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். உங்களை ஏளனமா பேசினவங்க, இவன் அவ்வளவுதான், இனிமே இவனால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு உங்க முதுகுக்கு பின்னாடி சிரிச்சவங்க எல்லாரும் அவங்க வாயாலேயே உங்களை பாராட்டுற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சிய அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போறார். சிலருக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். இல்லைன்னா உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுப காரியம் தடபுடலா நடக்கிறதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணமா அமைவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே யாரையும் சுலபமா நம்பிட மாட்டீங்க. ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க. ஆனா அப்படி யோசிச்சு நீங்க நம்பின பல பேர் உங்களுக்கு முதுகுல குத்துனதுதான் மிச்சம். அதனால இந்த புது நபரை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வர்றது சகஜம்தான். இவங்களும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, மறுபடியும் ஒரு பிரச்சனையில மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மனசுல ஓரத்துல இருக்கும். ஆனா அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். இந்த தடவை கிரகங்கள் முழுமையா உங்க பக்கம் இருக்கு. உங்க ஜாதகப்படி இப்ப இருக்கிற கிரக நிலைமைகளை வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுது. உங்களோட சிந்தனை, செயல்பாடு எல்லாமே ரொம்பவே தெளிவா இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் கோபப்படுற குணம் கொண்ட நீங்க இப்போ ரொம்பவே பக்குவமா நடந்துக்குவீங்க. இந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கைவந்துடும். உங்களோட இந்த அமைதி தான் உங்க எதிரிகளுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும். சிம்மம் எப்பவுமே அமைதியா இருக்கிறது பாய்வதற்கு முன்னாடி வாங்குற மூச்சு மாதிரிதான். அந்த பாய்ச்சல் ரொம்பவே குறி தவறாம ஆக்ரோஷமா இருக்கும். அந்த ஆக்ரோஷம் தான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா மாறப்போகுது. உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய அங்கீகாரமா இது இருக்கும். இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகும். நீங்க எவ்வளவுதான் நல்லபடியா பேசினாலும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை வார்த்தையால குத்துனவங்க எல்லாம் இப்போ உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு தேடி வந்து பேசுவாங்க. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு உங்களுக்குள்ள இருந்த பெரிய மனக்கவலைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அவங்களோட கல்வி விஷயத்திலயோ இல்ல வேலை விஷயத்திலயோ நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு அருமையான செய்தி உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கையில எடுத்தா அதை வெற்றிகரமா முடிச்சுட்டு தான் மறுவேளை பாப்பீங்க. ஆனா கடந்த சில மாசங்களா நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் பாதியிலேயே நின்னதுனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் இப்போ சுக்குநூறா உடைய போகுது. உங்க தொழில்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் ரொம்ப பெரிய வெற்றியை அள்ளி கொடுக்கும். லாபம் கொட்ட போகுதுன்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையாகாது. அந்த அளவுக்கு பண வரவு உங்க கையில தாராளமா புழங்க போகுது. ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருளையோ இல்ல நிலத்தையோ வாங்கறதுக்கான யோகம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. இவங்க உடல் நலத்துல கூட ஒரு பெரிய ஆச்சரியப்படும்படியான முன்னேற்றம் தெரியும். காரணமே தெரியாம அடிக்கடி வந்துட்டு இருந்த உடல் சோர்வு, மன அழுத்தம் எல்லாம் மாயமா மறைய போகுது. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் உங்க உடம்புல ஒட்டிக்கிடும். இந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோட வருகைக்கு அப்புறம்தான் ரொம்ப வேகமா உங்க கண் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்களுக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச ஒரு தூதுவர் மாதிரி தான் செயல்படுவார். உங்க வாழ்க்கையில எந்த பக்கம் போனாலும் இருட்டா இருக்கே, நமக்கு விடிவு காலமே கிடையாதான்னு தவிச்சவங்களுக்கு அவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட போறார். நீங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த சொத்துக்களோ இல்ல பணமோ யார்கிட்டயாவது மாட்டிட்டு வெளியே வராம இருந்துச்சுன்னா அதை மீட்டு கொண்டு வரதுக்கு இந்த நபர் ஒரு பெரிய பாலமா இருந்து செயல்படுவார். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா தவமா காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு ஏற்படுற அந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசுவாசமும் அளவு கடந்த நிம்மதியும் முழுமையா பரவும். சிம்ம ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட சுயமரியாதை தான். யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட கரவத்தையோ சுயமரியாதையோ நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க.
உயிர் போனாலும் பரவாயில்ல, தலை குனிஞ்சு யார்கிட்டயும் கையேந்தி வாழ மாட்டேன் அப்படிங்கிற உங்க வைராக்கியம் தான் பல நேரங்கள்ல உங்களை காப்பாத்திருக்கு. ஆனா அதே வைராக்கியம் தான் உங்களுக்கு பல எதிரிகளையும் கண்ணுக்கு தெரியாம உருவாக்கி வச்சிருக்கு. உங்க கூடவே சிரிச்சு பேசிக்கிட்டு, உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு, உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு காத்துட்டு இருக்கிற துரோகிகள் கூட்டத்தை இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே அடையாளம் காண போறீங்க. அந்த நபர் உங்க கண்ணுல கட்டி இருக்கிற அறியாமை அப்படிங்கிற திரையை விலக்கி விட போறார். இத்தனை நாளா யாரு நீங்க ரொம்ப நல்லவங்க, நமக்கு எப்பவுமே விசுவாசமா துணையா இருப்பாங்கன்னு கண்மூடித்தனமா நம்புனீங்களோ அவங்களோட உண்மையான முகத்தை நீங்க நேருக்கு நேரா பார்க்க போறீங்க. இது உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் மனவலியை கொடுத்தாலும் உங்களோட எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே தேவையான ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்க போற அந்த சம்பவம் ஏதோ காத்துல வந்த வாக்குறுதியோ இல்ல சாதாரண ஒரு நிகழ்வோ கிடையாது. அது உங்களோட கர்ம வினையோட தொடர்புடைய, நீங்க செஞ்ச தர்மத்தோட தொடர்புடைய ஒரு ஆழமான விஷயம். நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இப்ப மாறப்போகுது. குறிப்பா நீங்க தொழில் செய்யற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே நீங்க உருவாக்க போறீங்க. இத்தனை நாளா உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க, இவனால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு கேலி பண்ணவங்க எல்லாம் இப்போ உங்க திறமைய பார்த்து அப்படியே வாயடைச்சு நிக்க போறாங்க. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்களை சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறார். உங்க திறமைக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மேடை இப்போ தானா அமைய போகுது. உங்களோட அந்த கம்பீரமான பேச்சு திறமையாலையும் யாரையும் சுலபமா நிர்வாகம் பண்ற திறமையாலையும் பல பேரை நீங்க உங்க பக்கம் ஈர்க்க போறீங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ துரோகங்களை பார்த்திருப்போம். ஆனா சில மனிதர்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட ஆணிவேரையே மாத்தி அமைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு தாக்கம் தான் இப்போ உங்க ஜாதக கட்டத்துல நடக்க போகுது. இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் திரும்ப திரும்ப ஆணித்தரமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது இயற்கையோட விதி. காலம் இப்போ முழுமையா உங்களுக்கு சாதகமா திரும்பிருச்சு. இப்போ நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு வெற்றி இருக்கும். மண்ணை தொட்டா கூட அது பொன்னா மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகமான நேரம் இது. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்க கோபத்தை நீங்க முழுமையா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னு உங்களை தேவையில்லாம சீண்டி பாக்குற வேலைகள் சில நடக்கும். உங்களை கோபப்படுத்தி அது மூலமா குளிர் காயலான்னு சில நரி கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து நீங்க ஆவேசப்படக்கூடாது. உங்களுடைய மானம் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். அந்த மானத்துல இருந்து தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி உருவாக போகுது. சிம்மம் எப்பவுமே இறை தேடும் போது ரொம்ப அமைதியா தான் இருக்கும். ஆனா அதோட இலக்கு எப்பவுமே குறி தவறாது. அந்த மாதிரி உங்களோட இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா, அதே சமயம் ரொம்ப விவேகமா பயணிக்க போறீங்க. உங்க ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பே உங்களோட குலதெய்வ பலம்தான். நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல மாட்டி தவிச்சாலும் ஏதோ ஒரு ரூபத்துல அந்த தெய்வம் வந்து உங்களை காப்பாத்தி விட்டுடும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு அந்த குலதெய்வத்தோட நேரடி ஆசை உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதோட ஒரு வெளிப்பாடுதான் இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்றது. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க. யாருக்கும் தெரியாம கோவில்ல போய் நின்னு கண்ணீர் விட்டு அழுது வேண்டிருப்பீங்க. அந்த கண்ணீருக்கான முழு பலனும் கிடைக்க போற நேரம் இது. சில பேருக்கு குடும்பத்துல சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த விசேஷத்துக்கும் உங்களை கூப்பிடாம உங்களை ஒரு தனி மரமா நிக்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவமானங்களை நீங்க கடந்து வரும்போது உங்க மனசு எவ்வளவு ரணமா இருக்கும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கினவங்க எல்லாம் இனிமே உங்க தயவு இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு காலச்சக்கரம் சொல்ல போகுது. உங்களோட அந்த பழைய கம்பீரம், அந்த ஆளுமை திறன் எல்லாமே உங்களுக்கு முழுசா திரும்ப கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சில ஒரு புது வேகம் இருக்கும். உங்க பார்வையில ஒரு புது தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 10 அடி பின்னாடி இழுக்கிற மாதிரி கிரக நிலைகள் உங்களை ரொம்பவே சோதிச்சு பாத்துருச்சு. ஆனா அந்த சோதனை காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ சாதனை பண்றதுக்கான காலம் பிறந்துடுச்சு. தொழில் ரீதியா நீங்க எவ்வளவு பெரிய கடல்ல தத்தளிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரன் மாதிரி இந்த நபர் வந்து கை கொடுத்து தூக்கி விட போறார். நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்க உங்களை ஏமாத்திட்டு போனாங்களோ அவங்க எல்லாரும் நீங்க இப்போ அடைய போற உச்சத்து பார்த்து பொறாமையில வெந்து போக போறாங்க. சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே தோத்து போயிட மாட்டாங்க. கொஞ்ச நாள் சறுக்கினாலும்
திரும்பவும் பல மடங்கு பலத்தோட எழுந்து வருவாங்கன்னு நீங்க நிரூபிச்சு காட்ட போறீங்க. யவன புழக்கம் உங்க கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சரளமா இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்களை எப்படியாவது குறை சொல்லணும்னு காத்துட்டு இருக்கவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து அப்படியே ஆடி போய் நிக்க போறாங்க. இதுல ரொம்ப குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏப்ரல் 31க்கு பிறகு நீங்க எடுக்கிற எந்த ஒரு சின்ன முடிவா இருந்தாலும் அதை ரொம்ப கவனமா திட்டமிட்டு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்று இப்போ உங்க பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க நினைச்சதை விட பெரிய இடத்துக்கு ரொம்ப சுலபமா போயிடலாம். அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் கொடுக்க போற ஒரு சில ஆலோசனைகள் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நீங்க அவர் சொல்றத முதல்ல கொஞ்சம் தயக்கத்தோட கேட்டாலும் போக போக அதோட மகத்துவம் உங்களுக்கு முழுசா புரிய ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்களுக்கு வழிகாட்ட வர்றது மட்டும் இல்லாம நீங்க சோர்வடைகிற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்து உங்களை தாங்கி பிடிக்க போற. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா கடந்த சில காலமா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்கு. யாருக்காகவும் இறங்கி போகாத நீங்க உங்க குடும்பத்துக்காகவும் நீங்க நேசிக்கிறவங்களுக்காகவும் பல இடங்கள்ல உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு போயிருக்கீங்க. உங்களோட இந்த தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு இப்போ ஒரு குளிர்ச்சியான மழை கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க மேல இருந்த எல்லா தப்பான அபிப்பிராயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். உங்களை தப்பா நினைச்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை ரொம்ப சீக்கிரமாவே வரப்போகுது. நீங்க எப்பவுமே உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையோ இல்ல மரியாதையோ யார்கிட்டயும் போய் கெஞ்சி கேட்கிற ஆள் கிடையாது. எனக்குன்னு ஒண்ணு இருந்தா அது தானா என்ன தேடி வரும்னு ரொம்ப கெத்தா நிப்பீங்க. இந்த கெத்துக்காகவே பல நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் கூட கிடைக்காம போயிருக்கும். ஆனா இனிமே நீங்க எதுக்காகவும் காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா நீங்க எழுந்த அத்தனை விஷயங்களும் பல மடங்கா உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ரொம்ப சுமூகமா முடிய போகுது. ரொம்ப நாளா ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நீங்க பாத்துட்டு இருந்த கனவு இப்போ நனவாக போகுது. அதுக்கான வழிகளை அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களோட தொழில்ல வியாபாரத்துல நீங்க தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இது. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க மூலதனம் இப்போ பல மடங்கா பெருக போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மேல வந்தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அசுர வேகத்துல இருக்க போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் ஒரு பொற்காமனே சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ரொம்ப பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொட போற உயரம் யாருமே தொட முடியாத அளவுக்கு இருக்கும். உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இப்போ முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு தங்களோட சொந்த பந்தங்களுக்குள்ளேயே பெரிய பகைகள் இருக்கும். சொத்து பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது குடும்ப தகராறோ ரொம்ப வருஷமா மனசுல ஒரு பெரிய பாரமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நீங்க பல தடவை நினைச்சாலும் சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சமும் சாதகமா இருந்திருக்காது. ஆனா இப்போ காலம் உங்களுக்கு முழுசா துணை நிக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒரு சமரச பேச்சுவார்த்தையோ இல்ல ஒரு நல்ல முடிவோ எடுத்துட்டு உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போறார். இனிமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ராஜகம்பீரம் முழுமையா வெளியே வரப்போகுது. உங்க பேச்சை கேட்டு ஊரே மதிக்க போகுது. உங்களுடைய அந்த நேர்மையான குணத்துக்கு இயற்கை கொடுக்க போற ஒரு பெரிய மகுடம் தான் இனிமே நீங்க அடைய போற அந்த அபாரமான வெற்றி. இந்த அபாரமான வெற்றி உங்களை தேடி வரும்போது உங்க மனசுல ஒரு விதமான அமைதி முழுமையா குடிவர ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆன்மீக தேடல் உள்ளுக்குள்ள ஆழமா ஒளிஞ்சிட்டு இருக்கும். வெளியில எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ரொம்ப தைரியமா சமாளிச்சாலும் தனியா இருக்கும்போது உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் கிட்ட போய் நின்னு ரொம்ப உருக்கமா பேசுற பழக்கம் உங்களுக்கு இயல்பாவே உண்டு. உங்களுடைய அந்த உண்மையான பக்திக்கு இப்போ ஒரு பெரிய சக்தி கிடைக்க போகுது. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் வெறும் உலகாயுத விஷயங்களுக்கு, அதாவது பணம், காசு, தொழில், இதுக்கு மட்டும் உங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது. உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தையும் அவர் கொடுக்க போறார். நீங்க இனிமே எந்த பாதையில பயணிக்கணும், எந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை அவர் உங்களுக்கு உணர்த்துவார். பல வருஷமா ஒரு இருட்டறைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு புழுக்கத்தோடு இருந்த உங்களுக்கு இப்போ சுத்தி இருக்கிற எல்லா ஜன்னல்களும் கதவுகளும் திறந்து ஒரு பிரகாசமான சூரிய வெளிச்சம் உள்ள வர்ற மாதிரி ஒரு அற்புதமான உணர்வு ஏற்படும். இவங்கள பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் உங்க சுத்து வட்டாரத்துல எப்பவுமே அலைஞ்சிட்டு இருக்கோம்.
நீங்க அவங்களுக்கு எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிப்பாங்க. சரி, இதுக்கு மேல இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அமைதியா விலகி போனாலும் உங்களை ரொம்ப தப்பா பேசுவாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்லி உங்களுக்கே ஒரு கட்டத்துல வாழ்க்கையே சலித்து போயிருக்கும். ஆனா இனிமே நீங்க யாருக்கும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியமே உங்க வாழ்க்கையில வராது. உங்களோட அசுரத்தனமான வளர்ச்சியும் உங்க செயல்களும் தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்க போகுது. அந்த எஸ் பேர் கொண்ட நபரோட வருகைக்கு பிறகு நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே உறுதியா, எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாம இருக்கும். இத்தனை நாளா உங்களை எப்படியாவது ஏமாத்தணும்னு நினைச்சவங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாம குழி பறிச்சவங்க எல்லாரும் அவங்க வெட்டின குழியில அவங்களே போய் விழப்போற காலகட்டம் இது. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு எதையும் மெனக்கெட்டு செய்ய வேண்டாம். உங்களுக்காக இயற்கை அது ரொம்ப அழகா தரமா செஞ்சு முடிக்கும். நீங்க ரொம்ப நாளா அனுபவிச்ச மன உளைச்சலுக்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வச்சுட்டு இப்போ ஒரு புதிய அத்தியாயத்தை ரொம்ப கெத்தா தொடங்க போறீங்க. குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்தும் அந்த முதல் மரியாதையும் இனிமேதான் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். குடும்பத்துல எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களை கலந்து ஆலோசிச்சுட்டு உங்களை கேட்டுட்டு தான் எதையும் செய்யணும் அப்படிங்கிற நிலைமை தானாவே உருவாகும். ரொம்ப நாளா கணவன் மனைவிக்கு இடையில பேசாம இருந்தாலோ, இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வாக்குவாதம் வந்து தேவையில்லாத மனக்கசப்புகள் இருந்தாலோ, அது எல்லாமே காலையில வந்த பனி மாதிரி வேகமா விலகிடும். உங்க பிள்ளைங்க உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்க பேச்சை கேட்டு ரொம்ப மரியாதையா நடந்துக்குவாங்க. அவங்களோட எதிர்கால வளர்ச்சியை பார்த்து பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு நீங்க ரொம்பவே பெருமைப்படுற அளவுக்கு சில இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரும். குறிப்பா சொல்லணும்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கான புது புது கதவுகள் உங்களுக்கு திறக்க போகுது. இதுவரைக்கும் ஒரே ஒரு வருமானத்தை நம்பி வரவுக்கு மீறிய செலவுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ பல திசைகள்ல இருந்து பணம் மழையா பொழிய போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் காட்ட போற அந்த புது வழி உங்க பொருளாதார நிலைமையை யாரும் தொட முடியாத ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின கடனை எல்லாம் மொத்தமா அடைச்சிட்டு நாளைக்கு மத்தவங்களுக்கு நீங்க தாராளமா உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. உங்களுடைய இந்த மாபெரும் வெற்றியை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் அப்படி. ஒவ்வொரு முறையும் நீங்க கீழே விழும்போதும் உங்களை தூக்கி விட யாருமே வரலையேன்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த வலிகள் தான் உங்களை இவ்வளவு வலிமையான ஒரு மனுஷனா செதுக்கி இருக்கு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வெறும் பணத்தையோ அல்லது பொருளையோ மட்டும் கொடுக்க போறது கிடையாது. இந்த சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையையும் எவனாலும் அசைக்க முடியாத ஒரு அதிகாரத்தையும் கொடுக்க போகுது. ரொம்ப வருஷமா ஒரு நல்ல வேலை கிடைக்காம, படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இளைய சமுதாயத்துக்கு இது ஒரு அருமையான பொற்காலம். நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய நிறுவனத்துல கை நிறைய சம்பளத்தோட ஒரு வேலை உங்களை தேடி வரப்போகுது. வேலைக்கு போற இடத்துல மேலதிகாரிகள் உங்களை ரொம்பவே பாராட்டி பேசுவாங்க. உங்களுடைய திறமைக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எப்போ முழுமையா கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாதக்காரங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. ஆனா அந்த பிடிவாதம் தான் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க உங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்க போகுது. யாரெல்லாம் இவனை நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு ஒதுங்கி போனாங்களோ அவங்களே திரும்பி வந்து உங்க தயவுக்காக காத்துட்டு நிக்கிற நிலைமை உருவாகும். தொழில்ல புதுசா முதலீடு பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். அதுவும் அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் மூலமா நீங்க எடுக்கிற தொழில் சார்ந்த முடிவுகள் உங்களை பல படிகள் மேல கொண்டு போகும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும், எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாகும். உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிறைஞ்சிருக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த கவலை ரேகைகள்லாம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் உண்டாகும். யாரு கண்ணு பட்டாலும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா இயற்கையோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருச்சு. உங்களுடைய அந்த நேர்மையான உழைப்பும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போகுது. உங்களோட அந்த பழைய கம்பீரம் மறுபடியும் திரும்ப வர்றதை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் மிரண்டுதான் போவாங்க. ஏன்னா இத்தனை நாளா நீங்க ரொம்பவே அமைதியா பல விஷயங்களை சகிச்சுக்கிட்டு முடங்கி போய் கடந்தீங்க. இவன் கதை முடிஞ்சது, இவனால இனிமே அவ்வளவு சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாதுன்னு பல பேர் உங்க முதுகுக்கு பின்னாடி கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த கணக்கெல்லாம் இப்போ தவிடுபடியாக போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த சம்பவம் உங்க எதிரிகளோட தூக்கத்தை மொத்தமா கெடுக்க போகுது. உங்களுக்கான ஒரு நியாயம், ஒரு தர்மம் இப்போ கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள்
குறிப்பா உங்களுக்குள்ள இருந்த ஒரு விவரிக்க முடியாத மன அழுத்தம், சோர்வு எல்லாமே இப்போ காணாம போக போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். மனசுல இருந்த பயம், நாளைக்கு நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு நிலையற்ற தன்மை எல்லாமே காத்துல பறந்துடும். இதுக்கு மேல நீங்க எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு ராஜ நட மாதிரி தான் இருக்கும். உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அவங்களே அனுபவிக்கிறத நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இயற்கையோட நீதி எப்பவுமே தப்பாது அப்படிங்கறத நீங்க உங்க கண்கூடா பார்க்க போறீங்க. நீங்க யார்கிட்டயும் போய் சண்டை போட வேண்டாம். உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை தேடி போய் எந்த பழிவாங்கலிலும் நீங்க இறங்க வேண்டாம். நீங்க அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வேடிக்கை பாருங்க. உங்களுக்காக எல்லா நியாயத்தையும் அந்த இயற்கை ரொம்ப சரியா செஞ்சு முடிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மேல, உங்க உழைப்பு மேல முழுமையான நம்பிக்கை வைங்க. கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறுபடியும் மனசுல போட்டு குழப்பிக்காம, இப்போ உங்களுக்கு கிடைக்க போற இந்த பொன்னான வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத மட்டும் ஆழமா யோசிங்க. அந்த குறிப்பிட்ட நபர் கொடுக்க போற ஒரு சில அறிவுரைகள் ஆரம்பத்துல உங்க குணத்துக்கு கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தெரிஞ்சாலும் அதுல இருக்கிற உண்மையை நீங்க சீக்கிரமாவே புரிஞ்சுக்குவீங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே இப்போ ஒன்னொன்னா நிஜமாக போகுது. கல்யாணம் ஆகாம ரொம்ப நாளா பல தடங்கல்களை சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில ஒரு நல்ல வரன் அமைஞ்சு சுப காரியம் கைக்குடி வரும். அந்த வரன் கூட இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு அறிமுகமாகறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சரியான களம் இப்ப அமைஞ்சு வந்திருக்கு. இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே நீங்க சிந்தின வியர்வைக்கு உங்களுக்கு தான் முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணம் உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு தேவையான பண உதவியோ இல்ல சரியான ஆட்களோ உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த குறைய தீர்க்கிற மாதிரி நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு உதவி செய்ய பல பேர் முன் வருவாங்க. உங்களுடைய அந்த நேர்மையான அணுகுமுறை தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய முதலீடா மாறப்போகுது. சமூகத்துல பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல காரியங்கள் சுலபமா நடந்து முடியும். சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த கையில எடுத்தா அதுல வெற்றி அடையாம ஓய மாட்டீங்க. உங்களுடைய அந்த விடாமுயற்சிக்கு கிடைக்க போற மிகப்பெரிய பரிசாதான் இனி வரப்போற நாட்களை நீங்க பார்க்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. இருட்டு விலகி வெளிச்சம் வர்ற நேரம் இது. உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய அந்த தைரியம் தான் உங்களுக்கு எப்பவுமே பெரிய சொத்து. ஆனா கடந்த சில வருஷமா நடந்த தொடர் தோல்விகளால அந்த தைரியமே கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிருந்துச்சு. நாம என்ன செஞ்சாலும் தப்பா போதே, நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு பல நாள் தனியா உட்காந்து யோசிச்சு உங்க மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கும். ஆனா இப்போ அந்த சோர்வுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பேர் கொண்ட நபர் உங்களோட அந்த பழைய சிங்க கம்பீரத்தை திரும்ப கொண்டு வர போறாரு. உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய அடுத்தடுத்த திட்டங்களை பத்தி யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரமா மூச்சு விடக்கூடாது. உங்களோட நெருங்கின சொந்தக்காரங்களா இருந்தா கூட உங்க ரகசியங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்களை விட எப்படி இவன் இவ்வளவு மேல வந்தான்னு வயிற்றுச்சல் படுறவங்க தான் இங்க அதிகம். இவங்களுக்கு வரப்போற அந்த பண வரவு சாதாரணமாக இருக்காது. உங்களை பல வருஷமா தூங்க விடாம துரத்திட்டு இருந்த கடன்கள் எல்லாம் ஒரே அடியாக அடைய போகுது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுடைய அந்த ராஜா பரம்பரை குணத்துக்கு ஏத்த மாதிரி உங்க கஜானா இனிமே நிரம்பி வழிய போகுது. சொந்தமா ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும்னு நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் பணமும் பல தடங்கல்களால அப்படியே முடங்கி போயிருக்கும். இப்போ அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய இடத்துல பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டுறதுக்கான யோகம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வழிகாட்டியா, ஒரு ஆசான் மாதிரி செயல்படுவார். அவர் சொல்ற சில விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்துல புரியலனாலும் போக போக அதோட அருமை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப மாயமா காணாம போயிடும். நெஞ்சு வலி, மூட்டு வலி, இல்லனா அடிக்கடி வர்ற மன உளைச்சல்னு உங்களை பாடாய்படுத்திட்டு இருந்த எல்லா உபாதைகளும் இனிமே உங்களை விட்டு தூரமா விலகிடும். உங்க முகத்துல ஒரு புது பொலிவு, ஒரு பிரகாசம் உண்டாகும். நீங்க ஒரு சபையில போய் நின்னா எல்லார் பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உங்களுக்குள்ள உருவாக போகுது.
உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க, உங்களை ஏமாத்திட்டு போனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பழையபடி பேச மாட்டாங்களான்னு ஏங்கி போய் நிக்க போறாங்க. ஆனா நீங்க யாருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை மட்டும் இப்போ ரொம்ப சரியா அளந்து கொடுப்பீங்க. உங்க வாழ்க்கையோட கடிவாளத்தை முழுமையா உங்க கைக்குள்ள நீங்க ரொம்ப கெத்தா எடுக்க போறீங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கவங்க இப்போ உங்க கூடவே உறுதுணையா நிக்க போறாங்க. தொழில்ல நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலோ இல்ல வெளியூர் பயணங்களோ உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற சில தொடர்புகள் உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் தானா விலகிடும். உங்க திறமைய பார்த்து உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை தேடி வந்து கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளை நீங்க ரொம்ப திறமையா கையாண்டு ஊரே மெச்சும்படியா ஒரு பெரிய நிலை அடைய போறீங்க. சிம்ம ராசிக்காரங்களோட மனசு ரொம்பவே ஆழமானது. யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு பெரிய கடல் மாதிரி அது. வெளியில பார்க்க ரொம்ப கம்பீரமா யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்க காட்டினாலும் உள்ளுக்குள்ள நீங்க ரொம்பவே இலகிய மனசுக்காரங்க. ஒருத்தர் வந்து அழுது ஒரு உதவியோ இல்ல காசோ கேட்டுட்டா உங்ககிட்ட இல்லைன்னா கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது கொடுத்து உதவுற அந்த குழந்தை மனசு உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த குழந்தை மனசை சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவே தப்பா பயன்படுத்தி உங்களை பல தடவை காயப்படுத்திட்டாங்க. செஞ்ச உதவியை மறந்துட்டு உங்களுக்கு எதிராவே பல பேர் சதி செஞ்சதை நினைச்சு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம அழுதுருக்கீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நபரு உங்க வாழ்க்கையில வர்றது மூலமா உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயங்களுக்கும் ஒரு பெரிய மருந்து கிடைக்க போகுது. உங்களுடைய அந்த உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தோள் கொடுக்கற ஒருத்தரா அந்த நபர் இருக்க போறார். இந்த ஏப்ரல் 31க்கு பிறகு நடக்க போற அந்த சம்பவம் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஆனந்த கண்ணீரை வர வைக்க போகுது. ரொம்ப வருஷமா குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய சாபம் விலகின மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல நீங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி பார்த்திருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் உண்மையை எடுத்து சொல்ல முயற்சி பண்ணாலும் உங்க பேச்ச காது கொடுத்து கேட்கறதுக்கு கூட யாருக்கும் பொறுமை இருந்திருக்காது. அந்த வலியை நீங்க யார்கிட்டயும் சொல்ல முடியாம உங்களுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இப்போ காலம் முழுமையா மாறிடுச்சு. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச பெரிய தப்பை உணர்ந்து உங்க காலடிக்கு வந்து நிக்கிற காலம் இது. உங்க நேர்மையை சந்தேகப்பட்டவங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு பெரிய உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இனிமே உங்க வீட்ல எப்பவுமே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். தொழில் ரீதியா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு பெரிய முன்னேற்றம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்ல யார்கிட்டயாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கான அந்த அங்கீகாரம் இப்போ பல மடங்கா கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்க கூடயே இருந்துட்டு உங்க தொழில் ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கவுத்து விடலாம் நினைச்ச துரோகிகள் எல்லாரும் இப்போ அடையாளம் காணப்படுவாங்க. அந்த நரி கூட்டத்தை எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து முழுமையா துரத்தி அடிக்கிற வேலைய அந்த எஸ் நபர் ரொம்ப சரியா செய்வார். நீங்க இத்தனை நாளா எந்த ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த பயம் எல்லாமே இப்போ சுக்கு நூறா உடைய போகுது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே துல்லியமா உங்க வளர்ச்சிக்கு ஒரு பெரிய படிக்கட்டா மாறப்போகுது. உங்க வியாபாரத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும். பண வரவு பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வந்து கொட்ட போகுது. ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும் இல்ல ஒரு சொத்து வாங்கணும்னு நீங்க போட்டு வச்சிருந்த திட்டம் இப்போ ரொம்ப சுலபமா கை கூடி வரும். நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த செஞ்சா அதுல ஒரு முழுமை இருக்கணும்னு நினைப்பீங்க. அரைக்குறையா எந்த வேலையையும் செய்ய உங்களுக்கு பிடிக்காது. உங்களுடைய அந்த நேர்த்தி தான் உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டுது. ஆனா இத்தனை நாளா உங்க திறமைக்கு ஏத்த வாய்ப்புகள் கிடைக்காம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நீங்க முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. உங்க திறமைய பார்த்து பொறாமைப்பட்டவங்க உங்களை வளர விடாம பல வழிகளில் தடுத்து நிறுத்தி பார்த்தாங்க. ஆனா இனிமே உங்களை எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு காட்டுல சிங்கம் ரொம்ப நாள் பசியோட அமைதியா காத்துட்டு இருந்து சரியான நேரம் வரும்போது எப்படி தன்னோட இறமேல பாயுமோ அந்த மாதிரி ஒரு அசுரத்தனமான பாய்ச்சல் இனிமே உங்க வாழ்க்கையில இருக்க போகுது. நீங்க போக போற வேகத்தை பார்த்து உங்க எதிரிகள்லாம் அப்படியே ஆடி போய் நிக்க போறாங்க. உங்களுடைய அந்த பழைய தைரியம் அந்த ஆளுமை திறன் எல்லாமே மறுபடியும் முழுசா உங்க கைக்கு வரப்போகுது. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான மேடை இப்போ உங்களுக்காகவே தயாராகிட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தலைமை தாங்குற குணம் ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு விஷயம். நீங்க எங்க இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது சொல்ற இடத்துலதான் இருப்பீங்களே தவிர யாரு பின்னாடியும் கை கட்டி நிக்க உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது.
நான் காலத்தின் கோலம் உங்களை சில இடங்கள்ல அமைதியா நடக்கிறத வேடிக்கை பார்க்குற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. உங்களை சுத்தி நடந்த சில துரோகங்களை நேர்ல பார்த்து நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தீங்க. ஆனா அந்த வலிதான் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வைரக்கரசமா மாறப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் உங்களை தேடி வர்றது மூலமா நீங்க இழந்த அந்த சாம்ராஜ்யம் மறுபடியும் உங்க கைக்கு ரொம்ப கெத்தா வரப்போகுது. நீங்க எதை நினைச்சு இனிமே நமக்கு ஒரு விடிவு காலமே இல்லையோன்னு வருத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கின உறவுகள் எல்லாம் இப்போ உங்க தயவுக்காகவும் உங்க உதவிக்காகவும் உங்க வீட்டு வாசல்ல காத்து கிடக்க போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச புண்ணியமும் தர்மமும் தான் இப்போ ஒரு அரண் மாதிரி உங்களுக்கு துணையா நிக்குது. உங்க பேச்சுக்கு இருந்த மதிப்பு கொஞ்ச காலமா குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். நாம எவ்வளவுதான் நல்லது சொன்னாலும் அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஏளனமா பாக்குறாங்களேன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே உங்க வார்த்தைக்கு 100 மடங்கு சக்தி வரப்போகுது. நீங்க சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கான அதிகாரம் உயரும். அந்த எஸ் நபர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாலமா செயல்பட்டு நீங்க போய் சேர வேண்டிய உண்மையான உயரத்துக்கு உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார். உங்க தொழில்ல வியாபாரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியும் ரொம்ப பெரிய வெற்றியை அள்ளி கொடுக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு அப்புறமா வராதான்னு நீங்க ராப்பகலா தவிச்சிட்டு இருந்த அந்த பணம் இப்போ எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். கடன் தொல்லைகள்லாம் ஒட்டு மொத்தமா விலகி நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உங்க பணபலம் ஓங்க போகுது. இவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் எல்லாம் காத்துல பறந்துடும். அடிக்கடி வந்த தலைவலி, உடல் சோர்வு, மனக்கவலை எல்லாமே இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிடும். உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் ஊட்டிக்கிடும். காலையில எழுந்த உடனே ஒரு புது உத்வேகத்தோட உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிறத நீங்களே ரொம்ப நல்லா மனசார உணர்வீங்க. இயற்கை உங்களுக்கு முழுமையா ஆசீர்வாதம் பண்ணிட்டதால இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே ஆழமா யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போற ஒரு மாபெரும் பொற்காலமா இது அமைய போகுது. உங்களை பார்த்து இவன் அவ்வளவுதான் சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய ஆளா ஆனான்னு ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை தொட போகுது. சிம்ம ராசிக்காரங்களோட மிகப்பெரிய குணமே பட்ட கஷ்டத்தை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. ஆனா அதே சமயம் உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிக்கிற ஒரு பெரிய மனசும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய இந்த நல்ல குணத்துக்காகவே பல நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பா இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பேர் ஆரம்பிக்கிற நபர் உங்க வாழ்க்கையோட திசையையே மொத்தமா மாத்தி அமைக்க போறாரு. அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்களே கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சு போய் நிப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருப்பீங்க. யாராவது நமக்கு ஒரு உதவி பண்ண மாட்டாங்களான்னு மனசுக்குள்ள ஏங்கிட்டு இருப்பீங்க. அந்த சரியான நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமா இந்த நபர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமா வந்து நிப்பாரு. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய ஒளியான நேரம் வரப்போகுது. நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் அதை வெளியே காட்ட முடியாத அளவுக்கு பல சூழ்நிலைகள் உங்களை கட்டி போட்டு வச்சிருந்துச்சு. இப்போ அந்த கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போக போகுது. உங்களை சுத்தி இருந்த போலியான மனிதர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. உங்க வளர்ச்சிக்கு யாரு உண்மையா தேவை, யாரு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வைய இந்த எஸ் நபர் உங்களுக்கு கொடுப்பார். அவனை வரவை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க கையில எப்பவுமே தாராளமா காசு புழங்கும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியா மாறும். சொந்தமா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா அதுக்கான முழுமையான ஆதரவும் சரியான ஆட்களும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைப்பாங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை கண் கூட அனுபவிப்பாங்க. இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கு. உங்களுக்கான அந்த ராஜயோக காலம் முழுமையா ஆரம்பிச்சிருச்சு. இனிமே உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் நெருங்க கூட முடியாது. உங்க நேர்மையான உழைப்பும் குலதெய்வத்தோட பாதுகாப்பும் உங்களை ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. சிம்ம ராசிக்காரங்களோட இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னா, தங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ரத்த கண்ணீர் வடிச்சாலும் வெளியில சிரிச்ச முகத்தோட தான் எப்பவும் நடமாடுவீங்க. உங்க துக்கத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் பகிர்ந்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை ஒரு பலவீனமான ஆளா மத்தவங்க நினைச்சிடக்கூடாதுங்கிற அந்த வைராக்கியம் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஆனா அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கி வச்சிருக்கு. பல ராத்திரிகள் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பெரிய பயத்தோடயே கழிச்சிருப்பீங்க. குடும்பத்துக்காக உங்களை நீங்களே பல இடங்கள்ல உருக்கிட்டீங்க.
ஆனா இனிமே அந்த மாதிரி இருண்ட ராத்திரிகள் உங்க வாழ்க்கையில வரவே வராது. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபரு உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு நிரந்தரமான வசந்த காலத்தை கொண்டு வர போறாரு. அந்த மாபெரும் சம்பவம் நடக்கும்போது இத்தனை நாளா பட்ட கஷ்டமெல்லாம் வெறும் ஒரு கெட்ட கனவு மாதிரி எந்த சுவடும் தெரியாம மறைஞ்சிடும். இவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தி இனிமே நீங்க கவலைப்படவே வேண்டாம். இயற்கை எப்படி ஒரு மரத்துல இருக்கிற பட்டுப்போன இலைகளை உதிர்த்துட்டு புது துளிர்களை உருவாக்குதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளையும் அந்த குறிப்பிட்ட நபர் மூலமா இயற்கை வேரோட புடுங்கி எரிய போகுது. உங்க மேல வீண் பழி சுமத்தினவங்க, உங்க உழைப்ப திருடிக்கிட்டவங்க எல்லாரும் இப்போ இயற்கை கொடுக்க போற அந்த பெரிய தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்காதீங்க. நீங்க உங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சியை பத்தி மட்டும் ஆழமா சிந்திங்க. தொழில்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு சின்ன அடியும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய ஆளா மாறினான்னு ஆச்சரியத்துல அப்படியே வாய் பிளந்து நிக்க போறாங்க. உங்க திறமைக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வெளிச்சம் இப்போ முழுமையா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலுமா நீங்கிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற ஒரு அருமையான புரிதல் உண்டாகும். இத்தனை நாளா உங்க மனசுல இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாம் காத்துல பறந்துடும். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு உங்களுக்கு இருந்த கவலைகள் எல்லாம் முற்றிலுமா மறைஞ்சு போகும். அவங்க படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி நீங்க ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல உன்னதமான நிலைமைக்கு வருவாங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ கடாட்சம் முழுமையா குடியேற போகுது. யாரு கண்ணு பட்டாலும் இனிமே உங்க குடும்பத்தை ஒன்னும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் உங்க குடும்பத்தை சுத்தி உருவாக போகுது. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த அந்த பழைய மரியாதை பல மடங்கு திரும்பவும் உயரப்போகுது. உங்களை ஒரு காலத்துல உதாசீனப்படுத்தினவங்க, உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம தட்டி கழிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகள்ல முதலாளா வந்து நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து ரொம்ப பிரம்மாண்டமா அசுர வேகத்துல வளரப்போகுது. பணம் காசு சொத்துன்னு நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்க காலில் வந்து விழப்போகுது. உங்களுடைய அந்த நேர்மைக்கும் மத்தவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம உதவி செய்யணும்னு நினைக்கிற அந்த நல்ல மனசுக்கும் இப்போ இயற்கை ஒரு பெரிய மகுடம் சூட்ட போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதை ஏத்துக்க உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கோங்க. இந்த மாபெரும் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அந்த எஸ் அப்படிங்கிற நபரை நீங்க ரொம்ப சீக்கிரமாவே சந்திக்க போறீங்க. அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையோட மொத்த தலையெழுத்தையும் ரொம்ப அழகா மாத்தி எழுத போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், விட்ட கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க காத்துட்டு இருக்கு. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க நேர்மையை சந்தேகப்பட்டவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட போறாங்க. இயற்கை எப்பவுமே தர்மத்தின் பக்கம்தான் நிக்கும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப கண்கூடா பார்க்க போறீங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருச்சு. இனிமே உங்க பாதையில எந்த ஒரு முள்ளு இருக்காது, எல்லாமே பூக்கள் தான். உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் ஏத்த சரியான அங்கீகாரம் இப்போ உங்களை தேடி வந்து சேரும். அபனம் காசு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் உங்களை தேடி வரப்போகுது. இத்தனை நாளா முடங்கி கிடந்த உங்க சொந்த வீடு கட்டணுங்கிற கனவு, சொத்து வாங்கணுங்கிற ஆசை எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. உங்க குடும்பத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிரம்பி வழியும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முற்றிலுமா மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க. பிள்ளைங்களோட எதிர்காலமும் ரொம்ப சிறப்பா அமைய போகுது. உங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த எல்லா பிரச்சனைகளும் மாயமா மறைஞ்சிடும். மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் ஆசுவாசமும் முழுமையா குடியேறும். சிம்ம ராசிக்காரங்க என்னைக்குமே யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஒரு ராஜா பரம்பரை. அந்த ராஜ கம்பீரம் மறுபடியும் உங்க கைக்கு முழுசா வந்து சேரப்போகுது. உங்க வாழ்க்கையில இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்க குலதெய்வம் எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கும். ரொம்ப தைரியமா முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க ரொம்ப கெத்தா அடி எடுத்து வைங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி.